When I was 16 years old, I got a chance to act with actor Kunal as a heroine. But I rejected it. Why? தெரியுமா? ஏன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு சொன்னாங்க. ப்ரொடியூசர் சுந்தர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாரு, ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸில் எடுப்போம், லைக் தைஸ் தெரிகிற மாதிரி, க்ளீவேஜ் தெரிகிற மாதிரி, அண்ட் நீங்கள் தனியாக தான் வர மாதிரி இருக்கும் இந்த ஷூட்டுக்கு அப்படின்னாரு. ஐ செட் நோ, ஐ டோன்ட் வியர் தோஸ் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ். ஹே, ப்ரொடியூசர் சுந்தர் யாருன்னு தானே யோசிக்கிறீங்க? ஆக்டர் விஜய் அண்ட் மீரா ஜாஸ்மினை வச்சு புதிய கீதைன்னு ஒரு படம் எடுத்திருப்பாரு இல்லைங்களா, அவர் தான். As a designer, today I wear all type of dresses. இதுக்கு நான் அன்னைக்கே எஸ் சொல்லியிருந்தேன்னா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகி காரு பங்களாலாம் வாங்கி லைஃப்ல நல்லா செட்டில்ட் ஆயிருக்கலாம் இல்லையா? நான் சொன்ன ஒரு நோக்காக எனக்கு யூனிவர்ஸ் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? என்னோட 20 வருஷம் வாழ்க்கை அப்படி அல்லேக்கா தூக்கிடுச்சு. நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நான் அதில் பார்க்க கூடாத அத்தனை விஷயங்களையும் பார்த்துட்டேன். இந்த கதை நான் ஏன் இப்போ உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அந்த வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லதா கேட்டதா நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம சொல்ல போற அந்த எஸ்லையும் அந்த நோலையும் தான் நம்மளோட எழுத்தே இருக்கு. சோ மை டியர் செல்லக்குட்டீஸ், திஸ் கருத்து இப்ப எதுக்குன்னா, லைஃப் இஸ் a track. கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டா தாங்க இருக்கும், அதுக்கப்புறம் கண்டிப்பா வளைவு நெளிவு வரதா செய்யும். சோ அந்த இடத்துல நீங்க தடுமாறாம இருக்கணும். நான் சொல்றது உங்களோட முடிவு. சோ நீங்க சொல்ல போற அந்த எஸ்ஆர் நோக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்களே எடுத்துக்கோங்க. யாரையும் எப்பவும் எதுக்காகவும் பிளேம் பண்ணாதீங்க. எந்த ஏன் பாருங்க மனசிலாயும். See you all in my next video. Bye.